கண்டிப்பாக விலைவாசிகள் ஏற்பது, விலைவாசிகள் அதிகமான நன்மைகள் போக கூட இருக்குது. இப்போ ஏப்ரல்லேருந்து மே ஜூனில் பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏறிடும். பர்டிகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி அரிசி, இந்த பருப்பு வகைகள், இந்த பருப்பாக இருக்கக்கூடிய வகைகள் இதெல்லாம் ஏறும். சில காய்கறிகள் வந்து ஏறிடும். சில கீரை வகைகள், காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஏறதுக்கு, ஏன்னா சில உரங்கள் இதுக்கு தேவைப்படுது. இப்போ உரங்களோட டேக்ஸ் அதிகமாகிறதுனால அவங்க விநியோக பணத்தில் ஒன்று அதிகமாக தான் வைப்பாங்க. ஆனால் நமக்கு ஆர்கானிக் உரங்கள் இருக்குது. அதை வழியாக இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறைய ஆர்கானிக் உரங்களை பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து செய்கிறது நல்லது. அது மூலிமா சில விளைச்சல்கள் நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வந்தாலும் பொதுவாக நமக்கு கொஞ்சமாவது இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தேவைப்படுது. இது இல்லைன்னா எந்த ஒரு பயிர், ஏன்னா பூச்சிக்கொல்லிக்கு வந்து அதுக்கு அதிகமான தேவைப்படுற நிலைமை இருக்குது. அதனால் இதை வேறு வழி இல்லாமல் இந்த ஏற்றங்கள் ஏறதா போகுது. இது இல்லாமல் சின்ன சின்ன நாடுகள், சில முஸ்லீம் நாடுகள், இந்தியா, அது இல்லாமல் இருக்கக்கூடிய மொரிஷியஸ், இருக்கக்கூடிய சில நாடுகள் உற்பத்தி திறனில் குறைஞ்சிச்சுன்னா அவங்களோட வாழ்வாதாரமே குறைஞ்சி